கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ராசி பலன். இன்று குரோதி வருடம் ஐப்பசி மாதம் 24ஆம் நாள், ஆங்கில மாதம் 10/11/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய திதி நவமி திதி. இந்த நவமி திதியில் அனைத்து நல்ல காரியங்களையும் கொஞ்சம் தள்ளி போடுவது மிகவும் அவசியமாகிறது. விவசாயத்துக்கு தேவையான கருவிகளை சீர் செய்வதற்கும் விவசாய தொழிலில் கவனம் செலுத்துவதற்கும் உகந்த நாளாக இந்த நவமி திதி தேவைப்படுகிறது. இருந்தாலும் இந்த நவமி திதியில் ஏதாவது நல்ல காரியங்களை செய்ய வேண்டியிருந்தால் கண்டிப்பாக சுப ஹோரை நல்ல நேரங்களை பயன்படுத்தி நல்ல காரியங்களை செய்து கொள்ளலாம். இன்றைய நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம். இந்த அவிட்டம் நட்சத்திரத்தில் பூமுடிக்க, நாமகரணம் செய்வதற்கும் வித்யாபாரம் செய்வதற்கும் வெளிநாடு பயணங்கள் ஏதாவது மேற்கொள்வதற்கும் வெளிநாடு பயணம் சார்ந்து தொழில் சார்ந்து வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வதற்கும் நல்ல நாளாக இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது தானியங்களை விதை தானியங்களை வாங்குவதற்கும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் தானியங்களை விற்பதற்கும் மிகவும் உகந்த நாள். இந்த விவசாயம் சார்ந்த விதை தானியங்கள் வாங்குவதற்கும் விற்பதற்கும் மிகவும் நல்ல நாளாக இன்று அமைகிறது. இன்றைய சந்திராஷ்டமம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். ஆகவே இந்த பூசம் நட்சத்திரக்காரர்கள் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பது அவசியமாகிறது. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மதியம் 3:15 முதல் 4:15 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 1:30 முதல் 2:30 மணி வரை. இந்த கௌரி நல்ல நேரங்கள் விவசாயம் சார்ந்த தொழில் செய்வதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம். விவசாயம் சார்ந்த வியாபாரத்தை பெருக்குவதற்கும் விவசாய பொருள்களை வாங்கி கமிஷன் வியாபாரம் செய்பவர்கள் விவசாய பொருள்களை வாங்குவதற்கும் விற்பதற்கும் இந்த நல்ல நேரம் உகந்த நல்ல நேரமாக அமைகிறது. இந்த கௌரி நல்ல நேரத்தில் முதலீடு செய்பவர்களுக்கு மிகவும் லாபம் தரும் நேரமாக இந்த கௌரி நல்ல நேரம் அமைகிறது. இன்றைய ராகு காலம் 4:30 டு மாலை 4:30 டு 6 மணி வரை. யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய வாரசூலை மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய சுப ஹோரை நல்ல நேரங்கள் இன்று காலை 7:30 மணி முதல் 10 மணி வரை, பகல் 2 மணி முதல் 4:30 மணி வரை, இரவு 9 மணி முதல் 12 மணி வரை. இன்று மரியாதை நிமித்தமாக மேலோரை காண்பதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று ஏதாவது நம்மளுடைய மூத்த அதிகாரிகளையும் வயதில் முதிர்ந்தவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குவதற்கு இன்று உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. இன்று ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கு இன்று உகந்த நாளாகவே கருதப்படுகிறது. இன்றைய ராசி கட்டத்தில் ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, துலாமில் சூரியன், விருச்சகத்தில் புதன், தனுசில் சுக்கிரன், கும்பத்தில் சந்திரன் செவ்வாய், மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலன். மேசராசி நேயர்களுக்கு இன்று நிலம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது ரியல் எஸ்டேட் வியாபாரம் செய்பவர்களுக்கு இன்று உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. இன்று அவர்கள் செய்யும் வியாபாரங்கள் அனைத்தும் மிகவும் லாபகரமாகவே அமைகிறது. இன்று சிலருக்கு நீண்ட நாட்களாக விற்காமல் இருந்த நிலங்கள் விற்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. டிராவல்ஸ் வச்சு நடத்துகிறவர்களுக்கு வண்டி வாகனங்களால் சிறு சிறு விரய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. மேலும் இன்று ஏதாவது வாசனை திரவியங்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கு இன்று மிகவும் லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. குடும்பத்தில் மிகவும் மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது இந்த மேசராசி நேயர்களுக்கு.
அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எண்ணிய செயல்கள் அனைத்தும் ஈடேறுவதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது. இன்று புதிய வேலை வாய்ப்பு வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கும் புதிய விதத்தில் ஏதாவது வேலை வேண்டி செல்பவர்களுக்கும் இன்று ஒரு தக்க வேலை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. இன்று மேல் படிப்பு படிக்கும், அதாவது பிஜி டிகிரி கிராஜுவேட் படிக்கும் மாணவர்கள் இன்று கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. உயர்கல்வி சார்ந்து நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த மாணவர்கள் இன்று கொஞ்சம் படிப்பில் மிகவும் ஒரு கவனமாக இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. இன்று நீங்கள் செய்யும் புதிய முயற்சிகள் அனைத்தும் இன்று வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக இருந்த காரிய தடைகளை தாண்டி இன்று வெற்றி நடை போடுவீர்கள். மேலும் ஏதாவது அரசு சார்ந்து விண்ணப்பித்தவர்களுக்கும் அரசு சார்ந்து டெண்டர்களில் ஏதாவது பில்லு பாஸ் ஆகிறவர்களுக்கும் இன்று அதற்கான முயற்சி செய்தால் அது இன்று மிகவும் நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது அரசு சார்ந்து ஏதாவது ஒரு டெண்டர் விஷயமாக விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான உங்கள் குறிப்பிட்ட இடத்தில் கொஞ்சம் வேலை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. அரசு ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாகி அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன்கள் தருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. மனதில் விரும்பிய அனைத்து காரியங்களையும் இன்று துணித்து செய்வதற்கு மிகவும் உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. தெய்வம் சார்ந்து ஏதாவது பரிகாரங்கள் செய்வதற்கு இன்று நல்ல நாளாகவே இன்று அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் பரிகாரங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு குலதெய்வத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதனால் இன்று உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாகி குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பிறருடன் வாக்குவாதங்களை செய்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏதாவது வாய் திறந்தால் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. நீங்கள் கம்மன் இருந்தால் கூட உங்களை தேடி வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. மேலும் ஏதாவது இன்று நீங்கள் ஏதாவது கூடா நட்பை விளக்குவது நல்லது. ஏதாவது அவர்கள் நண்பர்கள் மூலம் சிறு சிறு வீண் விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இன்று நண்பர்கள் மூலம் திடீர் வீண் பிரச்சனைகளும் வீண் விரய செலவுகளும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. திடீர் வெளியூர் பயணங்கள் மூலம் சிறு வீண் விரய செலவுகள் காத்து கொண்டிருக்கிறது. ஆகவே முடிந்த அளவு இன்று திடீர் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அலுவலகத்தில் பணிபுரியும் நண்பர்களுக்கு இன்று வேலை பளு காரணமாக சிறு சிறு மன உளைச்சல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. தேவையில்லாத மனதில் இன்று ஏதாவது ஒரு சோர்வு ஏற்பட்டு பணிகளில் நாட்டமில்லாத ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. ஆகவே முடிந்தளவு இன்று கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று 50% காரியங்கள் மட்டுமே நிறைவேறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் உள்ளது. மீதி 50% காரியங்கள் கொஞ்சம் தடை தாமதங்கள் மூலமே நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. மேலும் சிலருக்கு ஏதாவது ஒரு சுப விரய செலவுகள் காத்து கொண்டிருக்கிறது. இன்று ஏதாவது கையில் அமௌண்ட் இருந்தால் கண்டிப்பாக இன்று நீங்கள் ஏதாவது ஒரு தொழிலில் முதலீடு செய்வதற்கும் ஒரு தங்கத்தில் முதலீடு செய்வதற்கும் ஏதாவது லேண்ட் ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு அட்வான்ஸ் கொடுப்பதற்கும் இன்று மிகவும் நல்ல நாளாக கருதப்படுகிறது. இல்லைன்னா அந்த அமௌண்ட் உங்களுக்கு தேவையில்லாத வீண் விரய செலவாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. மேலும் சிலருக்கு நீண்ட நாட்களாக முன்பு வாங்கிய கடன் பிரச்சனை இன்று கொஞ்சம் சிறு சிறு தொந்தரவுகள் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. மேலும் கடனை கட்டுவதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுவதால் கையில் ஏதாவது காசு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏதாவது கடனை கட்டினீர்களானால் அந்த கடன் தீர்வதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. மேலும் நீண்ட நாட்களாக புதிய முயற்சி செய்பவர்களுக்கு ஏதாவது தடை தாமதங்கள் மூலம் புதிய முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான இன்று பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. சிலருக்கு ஏதாவது ஒரு கருணை இல்லங்களுக்கு உங்களால் முடிந்தளவு உதவி செய்தீர்களானால் அதன் மூலம் இன்று உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமையும் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு. சட்டப்பூர்வமாக முதல் திருமணமாகி விவகாரத்து ஆனவர்களுக்கு இரண்டாம் திருமணம் சார்ந்து ஏதாவது பேச்சுவார்த்தைகள் மூலம் இன்று வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். வரன் சார்ந்து இரண்டாம் திருமணம் சார்ந்து வரன் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே அமைகிறது இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு. ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று தொழிலில்
சிறு சிறு விரய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது. நீண்ட நாட்களாக வெளியூரில் எதிர்பார்த்த பண வரவு இன்று தடை தாமதங்கள் மூலமாகவே வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். மேலும் ஏதாவது சிறு ஆரோக்கிய குறைபாடு, குடும்பத்தில் உள்ளவர்கள் சிறு ஆரோக்கிய குறைபாடுகள் மூலம் ஏதாவது மருத்துவ செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. வெளியூர் வெளிநாடு சார்ந்து பயணங்கள், தொழில் முறையாக பயணங்கள் மேற்கொள்பவர்களுக்கு இன்று மிகவும் லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று நீண்ட நாட்களாக விற்காமல் இருந்த நிலங்கள் நல்ல விலைக்கு விற்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. கூட்டு தொழிலில் இன்று உங்களுடைய பார்ட்னர் மூலம் கொஞ்சம் பார்த்து நிதானமாக இருப்பது மிகவும் அவசியமாகிறது. அவர்கள் மூலம் சிறு சிறு மன சஞ்சலங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது. ஆகவே இன்று ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டிருந்தீர்களானால் மிகவும் நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமையும் இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு. மேலும் கணவன் மனைவி ஒற்றுமை பொறுத்தவரை இன்று ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மிகவும் நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன்கள் தருவதாகவே அமைகிறது. சிலருக்கு ஏதாவது வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு ஏதாவது உகந்த நாளாக கருதப்படுவது, பேங்கில் ஏதாவது லோன் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்று வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. அலுவலகத்தில் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது இன்றைக்கி சேங்ஷன் ஆவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. சிலருக்கு கடன் பிரச்சனையால் சிலர் கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால் கண்டிப்பாக லீகலாக கடன் கொடுங்க. இல்லைன்னா போன பணம் திருப்பி வருவதற்கான ஒரு வாய்ப்பு குறைவாகவே உள்ளது. ஆகவே முடிந்த அளவு இன்று கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே உள்ளது. சிலருக்கு சுபகாரியங்களுக்கு தேவையான அனைத்து பொருள்களையும் வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. நகை, புடவை ஆகியவை வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. தொழில் சார்ந்து வெளியூர் வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்வதற்கு இன்று மிகவும் லாபம் தரும் நாளாகவே அமைகிறது இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகளை ஏதாவது செய்தீர்களானால் தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை அமைகிறது. ஆகவே இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் ஒரு முறைக்கு பலமுறை யோசனை செய்வது மிகவும் அவசியமாகிறது. கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் யாருக்கும் கொடுத்தாலும் கொஞ்சம் நீங்கள் போன பணம் திரும்பி வராது. யார்கிட்டயாவது வாங்கினீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக கட்ட முடியாத ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளதாகவே கொடுக்கல் வாங்கலை முற்றிலுமாக தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. தொழிலை பொறுத்தவரை இன்று இருக்கிறதை வைத்து இன்று சமாளிப்பதே மிகவும் அவசியமாகிறது. புதிய முதலீடு செய்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இந்த புதிய முதலீடுகள் மூலம் தேவையில்லாத கடன் வாங்க வேண்டிய ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. திருமணம் சார்ந்த நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று தோல்வியில் முடிவதால் முடிந்தளவு திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தையை கொஞ்சம் தள்ளி போடுவது மிகவும் நல்லது. வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குவதையும் கொஞ்சம் தள்ளி போடுவது மிகவும் அவசியமாகிறது. இதனால் இன்று கொஞ்சம் நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசனை செய்வது மிகவும் நல்லது. யாருக்காவது வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. யாருக்காவது வாய்மொழி வாக்குறுதியை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இன்று அதை உங்களால் காப்பாற்றுவது மிகவும் சிரமமாக இருக்கும். ஆகவே முடிந்தளவு இன்று வாய்மொழி வாக்குறுதியை தவிர்ப்பது மிகவும் நல்லது இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மிதனராசி நேயர்களே, மிதனராசி நேயர்களுக்கு இன்று தொழிலை பொறுத்தவரை திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. மேலும் மூதாதையர் சொத்துக்களில் இருந்து ஏதாவது முதலீடு செய்தீங்கன்னா அதன் மூலம் இன்று உங்களுக்கு வருமானம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. ஏதாவது தாயாரின் மூலம், தாயார் வகையில் மூலம் இன்று ஏதாவது வருமானம் தரும் நாளாகவே இன்று உங்களுக்கு அமைகிறது. மூத்த சகோதரர் மூலம் இன்று உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமையும். குடும்பத்தை பொறுத்தவரை மிகவும் மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. முடிந்தளவு இன்று குடும்பத்தில் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். குடும்பத்தில் இருந்த அனைத்து பிரச்சனைகளையும் இன்று ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடந்த ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. மேலும் குழந்தைகள் நலன் கருதி சிறு சிறு மருத்துவ செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுத்தவரை இன்று புதிய தொழில் தொடங்குவதற்கும் புதிய முதலீடு செய்வதற்கும் இன்று உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. இன்று புதிய தொழில்கள் மூலம் ஏதாவது மிகவும் நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் செய்கிறவர்களுக்கு இன்று வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரை இன்று ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவர்களுக்கு லாபங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாகவே உள்ளது. மேலும் பொருள் ஏதாவது நீண்ட நாட்களாக தடைப்பட்ட ஏதாவது கடன் வாங்கியிருப்பாங்க, கண்டிப்பாக அது கொடுக்காமல் இருப்பாங்க. கண்டிப்பாக இன்று அவர்கள் கொடுக்கும் ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமையும்.
நீண்ட நாட்களாக இருந்த காரிய தடைகள் இன்று தாங்கி இன்று அதற்கான ஒரு நல்ல ஒரு சாத்தியக்கூறுகளும் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. இன்று நீங்கள் எங்கு சென்றாலும் வெற்றி வகை சூடுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது நிலம் சார்ந்து ஏதாவது எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமையும். சுபகாரிய பேச்சுவார்த்தையை பொறுத்தவரை இன்று நீண்ட நாட்களாக தடைப்பட்ட திருமணங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்ல இடத்தில் வரும் வரன் அமைந்து இன்று உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வண்டி வாகனங்களை ஓட்டுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இந்த வண்டி வாகனங்கள் மூலம் சிறு சிறு வீண் விரைய செலவுகள் இருப்பதால் கொஞ்சம் முடிந்தளவு பிரயாணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏதாவது நீங்கள் ரோட்டில் போனால் கூட கொஞ்சம் நிதானமாக செல்வது மிகவும் அவசியமாகிறது. நீங்கள் போனால் கூட முன்னாடி போகிறவங்க லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் திரும்புவாங்க. தேவையில்லாத நீங்கள் போய் அவங்க மேலேயே மோதுற மாதிரி ஒரு சூழ்நிலை அமையும். ஆகவே முடிந்தளவு இன்று வண்டி வாகனங்களை ஓட்டும்போது கொஞ்சம் நிதானமாக இருப்பது மிகவும் அவசியமாகிறது. முடிந்தளவு இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. மேலும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்று ஏதாவது விஷ ஜந்துக்களால் சிறு சிறு பிரச்சனைகளும் சிறு உபதைகளும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. விவசாய கருவிகளை இன்று இயக்கும் போது கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆகவே சிலருக்கு கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் கொஞ்சம் நிதானமாகவும் இருப்பது நல்லது. சிலர் கோபத்தினால் கொஞ்சம் சிறு சிறு கடினமான வார்த்தைகளை பேசுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இந்த கோபத்தினால் சில காரிய இழப்புகளை வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. ஆகவே இன்னைக்கு யார்கிட்ட பேசினாலும் கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளை பேசுவது மிகவும் நல்லது. முடிந்தளவு இன்று சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. கடகராசி நேயர்களுக்கு இன்று தொழில் சார்ந்த மிகவும் ஒரு நன்மை துவைக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று சிலருக்கு அலுவலகத்தில் ஏதாவது அரசு அலுவலகத்தில் வேலை செய்யும் நண்பர்களுக்கு இன்று ஒரு சிலருக்கு பதவி உயர்வு வெளியூர் வெளிநாடுகளுக்கு சென்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. இது டெபுடேஷன் வேலை காரணமாகவே இன்று வெளியூர் வெளிநாடுகளுக்கு மாற்றலாகி செல்வதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. குழந்தைகள் நலன் கருதி நீங்கள் செய்யும் ஏதாவது முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமையும். குழந்தைகள் நலன் கருதி ஏதாவது ஆர்டி ஃபிக்ஸட் டெபாசிட்டில் அமௌண்ட் போடுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. மேலும் அதை சார்ந்து நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமையும். அதை சார்ந்து ஏதாவது ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுவதற்கான ஒரு சார்ந்து ஏதாவது நீங்கள் ஏதாவது ஒரு அமௌண்ட்டை ஒதுக்கி வைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. மேலும் சிலருக்கு குழந்தைகள் மூலம் சில ஆரோக்கிய குறைபாடுகள் மூலம் சில மருத்துவ செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. இன்று மூதாதைய சொத்துக்களை பொறுத்தவரை ஏதாவது இருந்துச்சுன்னா கோர்ட் கேஸ் வழக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமாகிறது. அவர்கள் மூலம் சிறு சிறு தொந்தரவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது இந்த கடகராசி நேயர்களுக்கு. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருப்பதால் இன்று நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. சிலருக்கு ஏதாவது ஆரோக்கியம் சார்ந்து சில மருத்துவ செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. இன்று நீங்கள் ஏதாவது உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் தக்க மருத்துவரை அணுகி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டீர்களானால் அதன் மூலம் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமையும். நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு இன்று அதற்கான முயற்சி செய்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏன்னா இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் தள்ளி போடுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. சிலருக்கு கடன் பிரச்சனையினால் சிறு சிறு உபதைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. தொழில் சார்ந்து சிலர் கடன் வாங்க வேண்டிய ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. ஆகவே இன்னைக்கு இந்த சந்திராஷ்டம் முடியும் வரை நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன்கள் இருப்பதால் நீங்கள் ஒரு முறைக்கு பலமுறை யோசனை செய்வது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே பலன் இருந்தாலும் ஒரு 50% மட்டுமே காரியங்கள் நிறைவேறுவதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது. மீதி 50% காரியங்கள் தேவையில்லாத வீண் அலைச்சலும் வீண் விரைய செலவுகளும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது. மேலும் இதனால் தேவையில்லாத மன சஞ்சலங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. முடிந்தளவு இன்று வீண் அலைச்சலை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இந்த வீண் அலைச்சல் மூலம் சிலருக்கு உடல் உபதைகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. இன்று வெளிநாடு சார்ந்து ஏதாவது ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. மேலும் ஏதாவது முன்பின் தெரியாத இடங்களுக்கு செல்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. முன்பின் அறிமுகம் இல்லாத ஆட்களிடம் கொஞ்சம் பேசுவதை குறைத்துக் கொள்வது நல்லது. வெளிவட்டாரங்களில் நீங்கள் ஏதாவது பேசுவீங்க,
உங்கள் வாய்க்கிண்டியே தேவையில்லாத வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. ஆகவே முடிந்தளவு யாரிடம் கொஞ்சம் பேசுவதை கொஞ்சம் நிதானத்துடன் பேசுவதும் மென்மையான வார்த்தைகளை பேசுவதும் மிகவும் அவசியமாகிறது. மேலும் ஏதாவது தெரியாத இடங்களுக்கு சென்றீர்களானால் செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. முன்பின் அறிமுகமில்லாத ஆட்களிடம் கொஞ்சம் பழகுவதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. கணவன் மனைவியை பொறுத்தவரை ஒருவரை விட்டு கொடுத்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. ஏன்னா தேவையில்லாத குடும்பத்தில் பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். ஒருவர் பேசினா கூட ஒருத்தர் அமைதியாக இருந்தீர்களானால் இன்று உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமையும். முன்னோர்கள் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து அதை இன்னைக்கு பாகப்பிரிவினை செய்தீர்களானால் அதன் மூலம் இன்று உங்களுக்கு ஒரு நன்மை பயக்கும் நாளாகவே அமைகிறது. இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிம்மராசியை பொறுத்தவரை இன்று மிகவும் அதிர்ஷ்டகரமான நாளாகவே இன்று அமைகிறது. கூட்டு தொழில் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று உங்களுக்கு வருமானம் தரும் நாளாகவே இன்று அமையும். இன்று ஏதாவது ரியல் எஸ்டேட் சார்ந்து நிலம் சார்ந்து வியாபாரம் செய்கிறவர்களுக்கு இன்று மிகவும் நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமையும். டிராவல்ஸ் வச்சு நடத்துகிறவர்களுக்கு இன்று மிகவும் ஒரு லாபகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. மூதாதைய சொத்துக்களில் இருந்த வில்லங்கள் முடிந்து அது உங்களுக்கு ஒரு நன்மை ஒரு லாபகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. மேலும் சிலருக்கு ஒரு ஆரோக்கியம் சார்ந்து சில கால்களில் பாதங்களில் வலி ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. சிலருக்கு இடது காதுகள் மூலம் ஏதாவது ஒரு தொந்தரவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. இந்த சிம்மராசி நேயர்களுக்கு மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மிகவும் நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமையும். இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று எண்ணிய செயல்கள் அனைத்தும் ஈடேறுவதற்கான ஒரு வாய்ப்பு அமைகிறது. அரசு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. அரசு சார்ந்து ஏதாவது ஒரு நல்ல தகவல்கள் இன்று உங்களுக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. நீண்ட நாட்களாக தடைப்பட்ட திருமணங்கள் பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் இன்று பேசினீர்களானால் அதன் மூலம் இன்று நல்ல இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. மேலும் ஏதாவது இன்று எந்த காரியங்களை செய்தாலும் சாதகமான ஒரு சூழ்நிலை அமையும். மனதில் விரும்பிய அனைத்து காரியங்களும் செய்வதற்கு இன்று உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. இன்று புதிய செயல்களை அரங்கேற்றம் செய்வதற்கு மிகவும் நன்மை பயக்கும் நாளாக இன்று அமைகிறது. குலதெய்வம் சார்ந்து நீங்கள் ஏதாவது வேண்டுதல்கள் பரிகாரங்கள் இருந்தால் கண்டிப்பாக இன்று நீங்கள் நிறைவேற்றினீர்களானால் அதன் மூலம் இன்று உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாகி குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. முன்னோர்கள் வழிபாடு செய்தீர்களானால் அதன் மூலம் இன்று உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் உறுதியான பலன்கள் தருவதாகவே இன்று அமைகிறது. இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பிறருடன் தேவையில்லாத வாக்குவாதங்களை செய்வது தவிர்ப்பது மிகவும் நல்லது. பிறருடைய விஷயத்தில் இன்று தலையிடுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. நீங்கள் ஏதாவது தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை வருகிறது. உங்களுடைய விஷயங்கள் மற்றவர்கள் தலையிடாமல் இருப்பதும் மிகவும் நல்லது. இல்லைனா உங்களுக்கு நீங்கள் போய் தேவையில்லாத ஒரு பஞ்சாயத்து பண்ணீங்கன்னா அதன் மூலம் இன்று உங்களுக்கு வம்பு வழக்குகளும் வீண் விரய செலவுகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. நண்பர்கள் மூலம் இன்று உங்களுக்கு வீண் விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இதன் மூலம் இன்று உங்களுக்கு அவர்கள் செய்யும் செயலுக்கு நீங்கள் பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. வெளிநாடு பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இந்த திடீர் வெளியூர் பயணங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் தவிர்த்தீர்களானால் தேவையில்லாத ஆரோக்கிய குறைபாடுகளும் வீண் விரய செலவுகளும் தவிர்ப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. மேலும் ஏதாவது இரவு நேரத்தில் கனரக வாகனங்களை இயக்குவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அப்படியே ஒரு சூழ்நிலை தவிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் மிகவும் விழிப்புணர்வுடன் வேலை செய்வது மிகவும் அவசியமாகிறது. இன்று கனரக வாகனங்களை இயக்கும் போது மிகவும் கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. சிலருக்கு மனதில் இனம் புரியாத கவலைகள் வந்து பணிகளில் நாட்டமில்லாத ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. உடலில் சோர்வு ஆரோக்கிய குறைபாடுகளும் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. கணவன் மனைவி சிலருக்கு சண்டை சச்சரவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். ஆகவே முடிந்தளவு இன்று ஒருவரை விட்டு கொடுத்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது கருவுற்றும் பெண்கள் ஏதாவது உடல் உபாதைகளால் சிறு பிரச்சனைகள் வந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி இன்று தக்க சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று தொழில்துறையை பொறுத்தவரை
இன்று லாபகரமாக இருந்தாலும் சில வீண் விரய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு லாபகரமான ஒரு சூழ்நிலை முடியும். ஆகவே இன்றைக்கி அதன் மூலம் இன்று லாபம் வந்தாலும் தேவையில்லாத வீண் விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. மேலும் இளைய சகோதரர்கள் மூலம் சில வீண் விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்று கொஞ்சம் தொழில் மந்தமாகவே இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. இன்று சிலருக்கு ஏதாவது வீண் விரய செலவுகளும் ஆரோக்கிய குறைபாடுகள் மூலம் குடும்பத்திற்கு தேவையான சில மருத்துவ செலவுகள் செய்வதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. குடும்பம் சார்ந்து சிலருக்கு வீண் விரய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. சிலருக்கு ஏதாவது அஜீரண கோளாறு மூலம் உடல் உபதைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. இந்த கன்னிராசி நேயர்களுக்கு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நிறைவேறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உள்ளது. மீதி 50% காரியங்கள் கண்டிப்பாக இன்று கொஞ்சம் தடை தாமதங்கள் மூலமே நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. மேலும் சிலருக்கு ஏதாவது சுப விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். கையில் ஏதாவது காசு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்று ஜுவல்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. கையில் காசு ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா கூட ஒரு நிலத்தில் ஒரு அக்ரிமெண்ட் போடுவதற்கும் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுவதற்கான ஒரு பிளான் பண்ணி வச்சுருங்க. இல்லாட்டி அந்த காசு தேவையில்லாத கரைவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. மேலும் சிலருக்கு நீண்ட நாட்களாக கடன் பிரச்சனையினால் சிறு சிறு தொந்தரவுகள் இருப்பதாகவே அமைகிறது. ஆகவே முடிந்தளவு ஏதாவது பழைய கடன்கள் இருந்தால் கண்டிப்பாக இந்த அமௌண்ட்டை வச்சு கடனை கட்டுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொள்ளுங்கள். அப்போ தான் நீங்கள் கூடிய விரைவில் கடன் கட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. இன்று கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது கருணை இல்லங்களுக்கு உங்களால் முடிந்தளவு ஒரு நன்கொடை கொடுத்தீர்களானால் அது உங்களுக்கு ஒரு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமையும். கோயில் திருப்பணிக்காகவும் கோயில் ஏதாவது அன்னதானத்துக்கு ஏதாவது உங்களால் முடிந்தளவு ஒரு நன்கொடை கொடுத்தீர்களானால் இந்த வீண் விரய செலவுகள் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு பரிகாரமாகவே அது அமையும். இன்று நீங்கள் செய்யும் புதிய முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவாகரத்தாகி இரண்டாம் திருமணம் சார்ந்த முயற்சி செய்பவர்களுக்கு இன்று அதற்கான தக்க வரன்கள் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இரண்டாம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் பேச்சுவார்த்தைகள் இன்று உங்களுக்கு நன்மை படைக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை சிலருக்கு நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. நீண்ட நாட்களாக தடைப்பட்ட திருமண பேச்சுவார்த்தைகள் இன்று உங்களுக்கு சுப பேச்சுவார்த்தையாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. இன்று பாதியில் நின்று போன வீட்டு வேலைகளை முடிப்பதற்கான ஒரு சிலருக்கு ஒரு சூழ்நிலை அமையும். சிலருக்கு ஏதாவது ஒரு புதிய வீடுகள் வாங்குவதற்கும் புதிய வீடை பார்ப்பதற்கு வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைகிறது. அப்பார்ட்மெண்ட்டில் நீண்ட நாட்களாக வீடு வாங்க வேண்டும் என்று இருப்பவர்களுக்கு இன்று ஒரு நல்ல இடத்தில் ஒரு நல்ல வீடு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. நீண்ட நாட்களாக வாடகை வீடு கிடைக்காமல் இருப்பவர்களுக்கு இன்று ஒரு நல்ல இடத்தில் வாடகை வீடு கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக லீகலாக ஒப்பீனியன் பார்த்துட்டு கடன் கொடுங்க. இல்லைன்னா போன திரும்பி வருவதற்கான ஒரு சூழ்நிலை இல்லை. இன்று பண்ணை தொழில் செய்பவர்களுக்கு மிகவும் லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. பண்ணை தொழில்கள் மூலம் இன்று மிகவும் வருமானம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. கால்நடைகளை வாங்குவர் விற்பதற்கும் இருப்பவர்களுக்கு இன்று மிகுந்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. மேலும் ஏதாவது கால்நடைகள் மூலம் ஏதாவது புரோக்கரேஜ் வேலை செய்பவர்களுக்கும் இன்று வருமானம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று தொழில் சார்ந்து ஏதாவது பயணங்கள் மூலம் இன்று உங்களுக்கு வருமானம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. வியாபார ரீதியாக பயணங்களை மேற்கொள்பவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த லாபங்கள் விட அதிகமாகவே கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. இந்த ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகளை செய்தீர்களானால் தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை அமைகிறது. இன்று உங்களுக்கு ஏதாவது ஒரு கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் முடிந்தளவு கொடுக்கல் வாங்கலை முற்றிலுமாக தவிர்ப்பது மிகவும் நல்லது. இந்த கொடுக்கல் வாங்கல் மூலம் சிறு சிறு உபதைகள் வருவதால் முடிந்தளவு இன்று எந்த காரியங்களை செய்தாலும் மற்றவர்களுக்கு இன்று கொடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அப்படியே கொடுத்தீங்கன்னா லீகலாக ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி கொடுங்க. இல்லாட்டி போன காசு திருப்பி வருவதற்கான ஒரு சூழ்நிலை இல்லை. முடிந்தளவு வாய்மொழி வாக்குறுதியை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இந்த வாய்மொழி வாக்குறுதியை இன்று காப்பாற்றுவது உங்களுக்கு சிரமமாக இருக்கும். ஏதாவது வாய்மொழி வாக்குறுதி யாருக்காவது கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதன் மூலம் தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத சிக்கல்களும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது.
மேலும் சிலருக்கு ஏதாவது ஜாமீன் கையெழுத்து போடுவதோ அல்லது சூரிட்டி போடுவதையே தவிர்ப்பது மிகவும் நல்லது. இதன் மூலம் பிற்காலத்தில் தேவையில்லாத சிக்கல்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. முடிந்தளவு இன்று சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இந்த சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் மூலம் சிறு சிறு தொந்தரவுகள், சாதகமான பலன்கள் இல்லாமல் இருப்பதால் இன்று சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. மேலும் சிலருக்கு ஏதாவது புதிய வீடு பார்ப்பதற்கும், புதிய வீடுகளை ஏதாவது சேல்ஸ் பண்ணுறது, ஏதாவது பார்ப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. நிலம் சார்ந்து சிறு சிறு தொந்தரவுகளும் சாதகமான பலன்கள் இல்லாமல் இருப்பதால் இன்று உங்கள் நிலம் சார்ந்து வீடு சார்ந்து எடுக்கும் முயற்சிகளை அனைத்தையும் இன்று தள்ளி போடுவது மிகவும் அவசியமாகிறது. சிலர் ஏதாவது ஆயில் பாத் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக இன்று ஆயில் பாத் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இந்த ஆயில் பாத் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஆரோக்கிய கோளாறுகள் வந்து அது மருத்துவ செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று மிகவும் அதிர்ஷ்டகரமான நாளாகவே இன்று கருதப்படுகிறது. நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அதற்கான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் மன திருப்தியுடன் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. சிலருக்கு குலதெய்வம் சார்ந்து ஏதாவது ஒரு திருப்பணிகள் செய்வதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. மேலும் ஏதாவது கூட்டு தொழிலில் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலைகள் மாறி இன்று வருமானம் தரும் நாளாக இன்று அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு யோககரமான நாளாகவே இன்று அமையும். அலுவலகத்தில் வேலை செய்யும் நண்பர்கள் அனைவருக்கும் இன்று கொஞ்சம் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சம்பவங்களும் ஒரு சூழ்நிலையும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. ரியல் எஸ்டேட் செய்பவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. இன்று குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. குடும்ப வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள், மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு. மொத்தத்தில் இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று மிகவும் அதிர்ஷ்டகரமான நாளாகவே இன்று அமைகிறது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய தொழில் தொடங்குவதற்கும் புதிய முதலீடு செய்வதற்கும் உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. நீண்ட நாட்களாக வியாபாரத்தில் மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று வியாபாரத்தில் கொஞ்சம் சூடு பிடிக்கும் ஒரு சூழ்நிலை வரும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு இன்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. இன்று ஏதாவது புதிய முதலீடு செய்வதற்கு நல்ல நாளாகவே இன்று கருதப்படுகிறது. ஆகவே இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று திருமணத்திற்கு தேவையான அனைத்து பொருள்களையும் நகை நட்டுகளையும் வாங்குவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக உள்ளது. நீண்ட நாட்களாக கலெக்ஷன் ஆகாமல் இருந்த பண வரவு இன்று திடீரென்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. திருமணம் சார்ந்து சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இன்று உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு இன்று வரன் அமைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக உள்ளது இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று புதிய வண்டி வாகனங்களை வாங்குவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இன்று வண்டி வாகனங்கள் மூலம் சிறு வீண் விரய செலவுகள் இருப்பதால் முடிந்தளவு இன்று வண்டி வாகனங்களை ஓட்டுவதையும் வண்டி வாகனங்களை இயக்குவதையும் தவிர்ப்பது மிகவும் நல்லது. முடிந்தளவு இன்று தொலைதூர பயணங்கள் மூலம் சிறு சிறு வீண் விரய செலவுகளும் ஆரோக்கிய குறைபாடுகளும் இருப்பதால் முடிந்தளவு இன்று வண்டி வாகனங்களை பயணம் செய்வதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்று விவசாய கருவிகள் மூலம் சிறு சிறு பிரச்சனைகளும் சிறு ஆரோக்கிய குறைபாடுகளும் இருப்பதால் கொஞ்சம் நிதானத்துடன் விவசாய கருவிகளை இயக்குவது மிகவும் அவசியமாகிறது. விவசாயம் செய்யும் தொழிலாளர்கள் சிலருக்கு ஏதாவது விஷ ஜந்துக்கள் மூலம் சிறு சிறு பிரச்சனைகள் வருவதால் கொஞ்சம் பார்த்து நிதானத்துடன் வேலை செய்வது மிகவும் அவசியமாகிறது. பெண்களை பொறுத்தவரை இன்று கொஞ்சம் ஏதாவது காய்கறி வெட்டும்போது கூட உடம்பில் காயம், கையில் காயம் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது. ஆகவே முடிந்தளவு இன்று கிச்சனில் வேலை செய்யும் போது கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. குழந்தைகளை பொறுத்தவரை கொஞ்சம் கதவு ஜன்னலில் கூட கை நசுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆகவே குழந்தைகளை கொஞ்சம் கவனமுடன் பார்த்து கொள்வது மிகவும் நல்லது. சிலர் ஏதாவது கோபத்தினால்
மற்றவர்களிடம் கொஞ்சம் கோபத்தினால் கடுமையான சொற்களை பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வருவதற்கான வாய்ப்புள்ளது. முடிந்தளவு என்ற கடுமையான வார்த்தைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இந்த கடுமையான வார்த்தைகள் மூலம் சிறு சிறு வாய்ப்புகள் காரிய இழப்புகள் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. ஆகவே முடிந்தளவு இன்று யாரிடம் நீங்கள் பேசினாலும் கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்தினால் மிகவும் நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமையும் இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. விருச்சகராசி நேயர்களுக்கு இன்று தொழிலில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைகிறது. மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன்கள் வருவதாகவே இன்று அமைகிறது. இன்று செய்யும் காரியங்கள் அனைத்தும் மன மகிழ்ச்சியுடன் செய்வதாகவே ஒரு சூழ்நிலை அமையும். மேலும் ஏதாவது தாயாருக்கு ஏதாவது உடலில் சிறு ஆரோக்கிய குறைபாடுகள் ஏதாவது மருத்துவ செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இன்று ஏதாவது வீடு, வண்டி, வாகனங்கள் மூலம் சிறு வீண் விரைய செலவுகள் வருவதாகவே இன்று அமைகிறது. உறவினர்கள் வருகையால் இன்று உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. உறவினர்கள் மூலம் இன்று உங்களுடைய செல்வாக்கு மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. உறவினர்கள் மூலம் இன்று உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மிகவும் நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமையும். இன்று நீண்ட நாட்களாக தடைப்பட்ட திருமண காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு மிகவும் மனதுக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. சிலருக்கு பண பிரச்சனை மூலம் சிறு தொந்தரவுகள் வருவதாகவே ஒன்று அமைகிறது. இன்று சிலருக்கு கடன் பிரச்சனையால் கொஞ்சம் முன்னொரு காலத்தில் வாங்கிய கடன் பிரச்சனை இன்று தலை தூக்குவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. இன்று வாங்கிய கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. கையில் ஏதாவது அமௌண்ட் இருந்தால் கண்டிப்பாக இன்று கொஞ்சம் அமௌண்ட் இருந்தால் கூட கடன்காரர்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இன்று கடன் தீர்வதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது. மேலும் நிலம், வீடு வாங்குவதற்கும் விற்பதற்கும் அக்ரிமெண்ட் போடுவதற்கும் ஏதாவது வாய்மொழி வார்த்தைகள் மூலம் இன்றைக்கு ஏதாவது அக்ரிமெண்ட் போடுவதற்கும் அட்வான்ஸ் கொடுப்பதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. சிலருக்கு மிகவும் அதற்கான முயற்சி செய்தீர்களானால் அதன் மூலம் இன்று உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. சிலருக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் ஏதாவது மருத்துவ செலவுகள் மூலம் தக்க மருத்துவரை அணுகி இன்று ஏதாவது ஒரு தக்க சிகிச்சை எடுத்துக்கொண்டிருந்தால் பூரண குணம் அடைவதற்கான ஒரு வாய்ப்பு இன்று அமைகிறது. இன்று ஆரோக்கியம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே அமைகிறது. இந்த அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று தேவையில்லாத வீண் அலைச்சலும் வீண் விரைய செலவுகளும் உங்களுக்கு காத்துட்ருக்கு. ஆகவே இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது மிகவும் அவசியமாகிறது. இன்று வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய ஒரு நல்ல தகவல்கள் இன்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. இன்று உடல்நிலை சார்ந்து சிலருக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைகிறது. இன்று ஏதாவது பிறரிடம் முன்பின் அறிமுகம் இல்லாத ஆட்களிடம் கொஞ்சம் பழகுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அப்படியே நீங்கள் பழகுனீங்கன்னா தேவையில்லாத ஒரு மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். கடுமையான வார்த்தைகள் டென்ஷனாகி ஏதாவது கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்தினால் தேவையில்லாத வம்பு வழக்குகள் கோர்ட் கேஸின் வரலும் போவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. ஆகவே இன்று முன்பின் அறிமுகம் இல்லாத ஆட்களிடம் கொஞ்சம் இனிமையாகவும் பண்பாகவும் பழகி நீங்கள் வர வேண்டிய ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. மேலும் தெரியாத இடங்களுக்கு செல்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அப்படியே தெரியாத இடங்களுக்கு போனீங்கன்னா கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு தெரியாத இடங்களுக்கு போவதை தவிர்ப்பதே மிகவும் நல்லது. அப்படியே போனீங்கன்னா செய்யாத செயல்களுக்கு நீங்கள் பழியேற்கும் நிலை ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது. குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒருவரை விட்டு கொடுத்து செல்வது மிகவும் நல்லது. குடும்பத்தில் தேவையில்லாத சிறு பிரச்சனைகளும் தேவையில்லாத கொஞ்சம் டென்ஷன் ஆகி கொஞ்சம் பேசுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இதனால் கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. முன்னோர்கள் சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனை இருந்து இன்று பாகப்பிரிவினை செய்தீர்களானால் இன்று உங்களுக்கு சாதகமான பலன்கள் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று நீங்கள் எதிர்பார்த்த முன்னோர்கள் சொத்துக்களில் இருந்து எதிர்பார்த்த ஷேர்ஸ் இன்று உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு. தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று கொஞ்சம்
தேவையில்லாத குழந்தைகள் மூலம் தேவையில்லாத வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. இன்று மேல் படிப்பும் குழந்தைகள் மேல் படிப்பு படிக்கும் குழந்தைகள் அனைத்தும் இன்று சிலருக்கு ஏதாவது அவர்கள் மூலம் கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் வீண் விரைய செலவுகளும் சுப விரைய செலவுகளும் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. குழந்தைகள் நலன் கருதி ஏதாவது ஜுவல்ஸ் எடுப்பதற்கும் புடவைகள் வாங்குவதற்கும் இன்று நல்ல நாளாக சிலருக்கு அமையும். மேலும் குழந்தைகள் நலன் கருதி ஏதாவது கொஞ்சம் சேமிப்பை தொடங்குவதற்கு ஒரு எல்ஐசிலையோ அல்லது ஆர்டிடியோ போஸ்ட் ஆஃபீஸ்லேயே சேவிங்ஸ் ஏதாவது தொடர்வதற்கான ஒரு முயற்சி செய்வதற்கு இன்று நல்ல நாளாக சிலருக்கு அமைவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. தொழிலை பொறுத்தவரை வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு சில தடை தாமதங்கள் மூலமாகவே வருவதாக உள்ளது. ஏன்னா நீ கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகளும் கொஞ்சம் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க, கண்டிப்பாக இன்று கொடுக்க மாட்டார்கள். ஆகவே இன்றைக்கு எதிர்பார்க்காமல் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. சிலருக்கு குடும்பத்தில் உறுப்பினர்களுக்கு சிலருக்கு ஏதாவது ஆரோக்கியம் சார்ந்த மருத்துவ செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. ஆகவே முடிந்தளவு இன்று எந்த காரியங்களை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசனை செய்வது மிகவும் நல்லது. சிலருக்கு ஏதாவது ஒரு பொருளை தொலைத்து விட்டு கொஞ்சம் கை நழுவி போவதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது. ஏதாவது ஒரு பொருளை எந்த பொருளை வச்சுருந்தாலும் கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கிங்க, இல்லாட்டி அந்த பொருள் தானாகவே தொலைந்து போவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. சிலருக்கு உடல் ஆரோக்கியம் சார்ந்த ஏதாவது ஆரோக்கிய குறைபாடுகள் ஏதாவது சந்ததி விருத்திக்கான சில மருத்துவ செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எந்த காரியங்களை செய்தாலும் சாதகமான பலன்களை வருவதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது. எண்ணிய செயல்கள் அனைத்தும் நிறைவேறுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. இன்று நீங்கள் மனதில் விரும்பிய அனைத்து காரியங்களையும் இன்று செய்வதற்கு உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது ஒரு அரசு சார்ந்த சில சலுகைகள் கிடைக்க வேண்டியிருந்தால் கண்டிப்பாக இன்று முயற்சி செய்தீர்களானால் அது இன்று கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. ஏதாவது அரசு சார்ந்த டெண்டர்கள் அல்லது ஏதாவது ஒப்பந்தங்கள் இன்று ஆன்லைன் ஒப்பந்தங்கள் என்று போடுவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைவதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது. மேலும் அரசு சார்ந்த செட்டில்மெண்ட் ஆகாமல் இருந்தால் கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு ஆன்லைன் மூலம் செட்டில்மெண்ட் ஆவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. அரசு சார்ந்த வேலை சார்ந்ததை விண்ணப்பித்தவர்களுக்கு சிலருக்கு ஒரு நல்ல செய்திகள் நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. ஆகவே இன்னைக்கு மனதில் விரும்பிய எந்த ஒரு காரியத்தையும் துணிந்து செய்வதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. திருமணம் சார்ந்த நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு இன்று வரன் அமைவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. இன்று ஏதாவது முன்னோர்கள் வழிபாடுகள் மூலம் இன்று குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. சிலர் காலையில் எந்திரிச்சோன்னே சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு முன்னோர்களை வழிபாடு செய்தீர்களானால் இன்று நாட்கள் முழுவதும் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தேவையில்லாத பிறருடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இன்று நீங்கள் ஏதாவது வாய் திறந்தாலே சண்டை சச்சரவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. இன்று உங்களுக்கு நீங்கள் வெளி வட்டாரங்களில் ஏதாவது போய் கம்மனு இருந்தால் கூட தேவையில்லாத வம்பு வழக்குகள் உங்களை தேடி வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. முடிந்தளவு நண்பர்கள் மூலம் இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது. இந்த நண்பர்கள் மூலம் தேவையில்லாத ஒரு கூடா நட்பை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. ஏன்னா நண்பர்கள் மூலம் அவர்கள் செய்யும் செயலுக்கு போனீங்கன்னா அவர்கள் செய்யும் செயலுக்கு நீங்கள் பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. அதனால் கொஞ்சம் நண்பர்களை கொஞ்சம் பழகுவதை தவிர்ப்பது இன்று அவசியமாகிறது. மேலும் திடீர் வெளியூர் பயணங்கள் மூலம் இன்று உங்களுக்கு ஏதாவது ஒரு சில வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது. முடிந்தளவு இன்று வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. வண்டி வாகனங்களை இயக்கும் போது கொஞ்சம் சாலை விதிகளை மதித்து இயக்க வேண்டும். இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகளும் சில வம்பு வழக்குகளும் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. முடிந்தளவு கனரக வாகனங்களை ஓட்டுபவர்கள் இன்று கொஞ்சம் கனரக இயந்திரங்களை இயக்குபவர்களும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. இரவு நேரத்தில் கனரக வாகனங்களை இயக்குபவர்கள் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. இதனால் தேவையில்லாத ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. அப்படி விட்டு கொடுத்து போனீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சில கருத்து வேறுபாடுகள் மூலம் விட்டு கொடுத்து போகாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பிரிவினைக்கு வழிவகுப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. கருவுற்றும் பெண்கள் ஏதாவது உடல் உபாதைகள் வந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியமாகிறது இந்த பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு.
உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஒரு சுப விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. கையில் ஏதாவது அமௌண்ட்டு வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்று ஏதாவது சுப விரய செலவாக ஏதாவது ஒரு ஜுவல்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ அல்லது நகை நட்டுக்கள் வாங்குவதோ அல்லது ஏதாவது கையில் காசு கொஞ்சம் வச்சுருந்தீங்கன்னா ஒரு காயின் கூட வாங்கி வச்சுருங்க. அப்படி கையில் காசு இல்லாதவங்க தேவையில்லாத பிரச்சனைகள் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை அமைகிறது. கையில் காசு இல்லைன்னா யாருக்காவது யாத்திரைக்காரர்களுக்கு ₹1 ₹2 போட்டிங்கன்னா கூட இன்று சுப விரய செலவுகளிலிருந்து தப்பிப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். ஏன்னா சுப விரய செலவுகளிலிருந்து ஒரு வீண் விரய செலவாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. ஆகவே இன்றைக்கி அதாவது யாருக்காவது ஒரு அன்னதானத்துக்காக கோயில் குளத்துக்கு அன்னதானத்துக்காகவே ஒரு ₹10 ₹5 கொடுத்தீங்கன்னா கூட அது இன்று உங்களுக்கு சுப விரய செலவுகளிலிருந்து வீண் விரய செலவுகளிலிருந்து மாற்றும் பரிகாரமாக இன்று அமையும். ஆகவே இன்று நீங்கள் கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. முடிந்தளவு யாத்திரைக்காரர்களுக்கு கொஞ்சம் ஏதாவது கையில் இருக்க அமௌண்ட்டை கொடுத்தீங்கன்னாவே அது வீண் விரய செலவுகளை தவிர்ப்பதற்கான ஒரு பரிகாரமாகவே இன்று அமைகிறது. சிலருக்கு கடன் பிரச்சனைகளால் கொஞ்சம் சிறு சிறு தொந்தரவுகளும் பிரச்சனைகளும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது. முடிந்தளவு இன்று கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. கையில் ஏதாவது காசு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்று கடனை கட்டிட்டீங்கன்னா எந்த தொந்தரவும் இல்லாமல் கூடிய விரைவில் கடன் கட்டுவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. மேலும் நீங்கள் செய்யும் புதிய முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று சட்டப்பூர்வமாக முதல் திருமணமாகி 2ஆம் திருமணத்துக்கான முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வரன்கள் அமைவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. 2ஆம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன்கள் தருவதாகவே இன்று அமைகிறது. மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்று மிகவும் அதிர்ஷ்டகரமான நாளாகவே இன்று அமைகிறது. இன்று நிலம் சார்ந்து ஏதாவது வியாபாரம் செய்பவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. தாயாரின் மூலம் இன்று உங்களுக்கு வருமானங்கள் வரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று ரியல் எஸ்டேட் செய்யும் அவர்களுக்கு இன்று மிகவும் நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமையும். இன்று கூடுதல் வருமானம் உங்களை திக்குமுக்காட வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. வாழ்க்கை துணைவின் மூலம் இன்று மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான சம்பவங்களும் ஒரு இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. இன்று கூட்டு தொழிலை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்த்த ஒரு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் எதிர்பார்த்த லாபங்களும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. மேலும் இந்த தாயாரின் மூலம் ஏதாவது ஃபிக்ஸட் டெபாசிட்டில் அமௌண்ட் போட்டிருந்தீங்கன்னா அது மெச்சூர் ஆகி இன்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. இன்று மொத்தத்தில் இன்று மிகவும் லாபகரமான நாளாகவே இன்று அமைகிறது இந்த மகர ராசி நேயர்களுக்கு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால் கண்டிப்பாக லீகலாக பார்த்து கடன் கொடுங்க. இல்லாட்டி போன பணம் திருப்பி வராது. கையெழுத்து வாங்கிட்டு கடன் கொடுங்க. பேப்பரில் கையெழுத்து வாங்கிட்டு கடன் கொடுத்தா மட்டுமே உங்களால் கடன் வசூலிக்க முடியும். இல்லாட்டி கடனை வசூலிக்கவே முடியாது. ஆகவே இன்று யாருக்கு கடன் கொடுத்தாலும் உறவினர்கள் மத்தியில் கூட கடன் கொடுத்தா கூட கோச்சிக்காமல் பேப்பரில் கையெழுத்து வாங்கிட்டு கடனை கொடுங்கள். மேலும் ஏதாவது புதிய வீடு வாங்குவதற்கும் இன்று புதிய வீடுகளை பார்ப்பதற்கும் சிலருக்கு வாய்ப்புகள் அமையும். நீண்ட நாட்களாக கொஞ்சம் வீடு எதிர்பார்த்து இருப்பவர்களுக்கு இன்று அதற்கான ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. பண்ணை தொழில் செய்பவர்களுக்கு இன்று மிகவும் லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இந்த கால்நடை மீடியேட்டர் வேலை செய்பவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. இன்று பண்ணை தொழிலில் ஏதாவது பால் வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. கால்நடைகள் மூலம் வாங்கி விற்பவர்களுக்கு இன்று மிகவும் லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று தொழில் சார்ந்து வெளியூர் பயணங்கள் மேற்கொள்பவர்களுக்கு எதிர்பார்த்த தன வரவு என்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. சிலருக்கு ஏதாவது சுபகாரியம் சார்ந்து நகைகள் வாங்குவதற்கும் புடைகள் வாங்குவதற்கும் சிலருக்கு வாய்ப்புகள் வருவதாகவே இன்று அமைகிறது. இன்று அதற்கான சுப விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. சிலர் குடும்பத்துடன் ஆன்மீக சுற்றுலா இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று அத்தியாவசிய காரியங்களை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான காரியங்களை செய்தீர்களானால் தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை அமைகிறது. முடிந்தளவு யாருக்கும் கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. நீங்கள் யாருக்காவது கடனை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக திருப்பி வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இல்லை.
கடனை வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை வருகிறது. ஆகவே முடிந்தளவு எந்த காரியங்களை செய்தாலும் கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. ஏதாவது வாய்மொழி வாக்குறுதியை முற்றிலும் தவிர்ப்பது மிகவும் நல்லது. இந்த வாய்மொழி வாக்குறுதி மூலம் தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். கண்டிப்பாக ஏதாவது வாக்குறுதி கொடுத்தீர்களானால் கண்டிப்பாக உங்களை அந்த வாக்குறுதியை காப்பாற்றுவது மிகவும் முடியாத காரியமாகவே என்று அமையும். மேலும் சிலருக்கு ஏதாவது வீடு, வண்டி, வாகனங்கள் மூலம் ஏதாவது வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. வீட்டில் ஏதாவது மெயின்டெனன்ஸ் வேலை, எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, விளம்பர ஒர்க்கு செலவு வைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. மேலும் ஏதாவது சிலருக்கு வண்டி, வாகனங்கள் மூலம் சிலருக்கு ஏதாவது சிறு சிறு தொந்தரவுகளும் சில வீண் விரைய செலவுகளும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. திருமணம் சார்ந்து எடுக்கும் பேச்சுவார்த்தைகளை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது. இந்த திருமணம் சார்ந்து நீங்கள் ஏதாவது பேசுனீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமான பலன்கள் தருவதாக இல்லை, அது பாதகமான பலன்களை தருவதாக உள்ளது. முடிந்தளவு சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இன்று சிலர் ஏதாவது ஆயில் பாத் எடுத்தீங்கன்னா அதனால கொஞ்சம் சிறு வீண் உடல் உபதைகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உள்ளது. ஆகவே இன்று ஒரு நாள் மட்டும் ஏதாவது ஆயில் பாத் எடுக்க வேண்டியிருந்தால் கண்டிப்பாக தவிர்ப்பது மிகவும் நல்லது. கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்று கொஞ்சம் ஒரு தொழிலில் மந்தமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. இன்று தொழில் சார்ந்து சிலரிடம் ஏதாவது கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையும். அப்படியே நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா லீகலாக பார்த்துட்டு கடன் வாங்குங்க. தேவையில்லாத இடத்துல கையெழுத்து போட்டு மாட்டிக்காதீங்க. கொஞ்சம் படித்து பார்த்துட்டு கொஞ்சம் கையெழுத்து போட்டு அமௌண்ட் வாங்குங்க. தொழிலில் புதிய யுக்திகளை கையாண்டு இன்று ஏதாவது புதிய முயற்சிகளை செய்வீர்கள். அதன் மூலம் இன்று உங்களுக்கு லாபம் இன்னைக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும். அடுத்த நாள் லாபம் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. மேலும் சிலருக்கு குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏதாவது ஆரோக்கியம் சார்ந்து சிலருக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. மேலும் சிலருக்கு ஏதாவது அஜீரண கோளாறு மூலம் சிறு சிறு வயிறு உபதைகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது இந்த கும்பராசி நேயர்களுக்கு. இன்று அரசு அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு இன்று வேலை நிமித்தமாக இன்று வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. ஆகவே அதன் மூலம் இன்று உங்களுக்கு தேவையில்லாத வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. குழந்தைகள் நலன் கருதி நீங்கள் ஏதாவது சில சுப விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைகிறது. குழந்தைகளுக்கு தேவையான ஏதாவது நகைகள், பெண் குழந்தைகளுக்கு தேவையான நகைகளும் அவர்களுக்கு தேவையான சேமிப்புகளை இன்று செய்வதற்கு சிலருக்கு ஒரு வாய்ப்பு அமையும். ஆகவே அதை நன்றாக பயன்படுத்திக் கொள்வது மிகவும் அவசியமாகிறது இந்த கும்பராசி நேயர்களுக்கு. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய தொழில் தொடங்குவதற்கும் புதிய முதலீடுகள் செய்வதற்கும் இன்று உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. தொழில்துறையை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. இன்று நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன்கள் தருவதாகவே இன்று அமைகிறது. சுபகாரிய பேச்சுவார்த்தையை பொறுத்தவரை இன்று நீங்கள் சுபகாரிய பேச்சுவார்த்தை பேசினீர்களானால் இன்று உங்கள் நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக திருமண தடைகள் இருந்தவர்களுக்கு இன்று தக்க இடத்தில் வரன்கள் அமைவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. இன்று நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் இன்று நீங்கள் படபடன்னு நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. சிலருக்கு நிலம் சார்ந்து எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. ஏதாவது புதிய வீடு வாங்குவதற்கு சில பேர் வீடு பார்க்க போவீங்க. அது இன்று உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. ஆகவே இன்னைக்கு நீங்கள் போய் சுப ஓரைகளில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அது ஒன்று உங்களுக்கு பிடித்து போய் விலை படித்து உங்களுக்கு அது சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது புதிய நகைகள் வாங்குவதற்கும் புதிய புடவைகள் வாங்குவதற்கும் திருமணம் சார்ந்து புதிய நகை புதிய புடவைகள் வாங்குவதற்கும் இன்று உகந்த நாளாக சிலருக்கு கருதப்படுகிறது. இன்று நீங்கள் செய்யும் சுபகாரியங்களும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகளும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று முடிந்தளவு புதிய வண்டி வாகனங்களை வாங்குவதையும் விற்பதையும் தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏதாவது வண்டி வாகனங்கள் வாங்கி விற்பவர்களுக்கு இன்று ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது. இன்று ஏதாவது வண்டி வாகனங்கள் மூலம் சிறு சிறு வீண் விரைய செலவுகள் வருவதாகவே இன்று அமைகிறது. இன்று முடிந்தளவு இன்று தொலைதூர பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இரவு நேர பயணங்களையும் தவிர்ப்பது மிகவும் நல்லது. இந்த தொலைதூர பயணங்களும் இரவு நேர பயணங்கள் மூலம் சில ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதால் முடிந்தளவு இன்று தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. மேலும் சிலருக்கு எந்த ஒரு வேலை செய்தாலும் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் செய்வது மிகவும் அவசியமாகிறது. விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு விவசாய கருவிகளை கையாளும் போதோ அல்லது
விவசாயத்தில் ஏதாவது வேலைகள் செய்யும் போதோ கொஞ்சம் பார்த்து நிதானத்துடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. விவசாய கருவிகள் மூலம் சிறு சிறு ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதாக இருப்பதால் முடிந்தளவு கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. சிலருக்கு விஷ ஜந்துக்கள் மூலம் சிறு சிறு பிரச்சனைகள் வருவதாகவே சிலருக்கு அமைகிறது. முடிந்தளவு எந்த காரியங்களை செய்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை யோசனை செய்வது மிகவும் அவசியமாகிறது. சிலர் கோபத்தினால் புதிய வாய்ப்புகளை தவற விடுவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. முடிந்தளவு யாரிடமும் கோபப்படாமல் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்தினீர்களால் இன்று எந்த காரியங்களை செய்தாலும் இன்று உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வருவதாகவே இன்று அமைகிறது. குடும்ப உறுப்பினர்கள் மூலம் கணவன் மனைவி மூலம் சிலருக்கு கோபத்தினால் சிறு சிறு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இந்த கடுமையான வார்த்தைகள் மூலம் தேவையில்லாத பிரச்சனைகளும் சில புதிய வாய்ப்புகளை இழப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். மீனராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று மிகவும் அதிர்ஷ்டகரமான நாளாகவே இன்று அமைகிறது. இன்று குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை இருப்பதாகவே இன்று அமைகிறது. சுபகாரிய பேச்சுவார்த்தையின் மூலம் சிலருக்கு வரன் அமைவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. இன்று ஏதாவது சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. மேலும் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. ஜவுளி வியாபாரம் செய்வர்களுக்கும் மருந்து வியாபாரம் செய்வர்களுக்கும் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் ஏதாவது அமௌண்ட் வர வேண்டியிருந்தால் கண்டிப்பாக இன்று அதற்கான முயற்சி செய்தீர்களானால் இன்று வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. இன்று குடும்பத்தில் உறவினர்கள் உறவினர்கள் வருகையால் இன்று மகிழ்ச்சியான ஒரு சம்பவங்களும் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. சிலர் இன்று உறவினர்களுடன் இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது இந்த மீனராசி நேயர்களுக்கு. மொத்தத்தில் இந்த மீனராசி நேயர்களுக்கு இன்று மிகவும் மகிழ்ச்சிகரமான நாளாகவே இன்று அமைகிறது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மிகவும் நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக திருமணத்துக்கான முயற்சி செய்பவர்களுக்கு இன்று நல்ல இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. இன்று ஏதாவது நல்ல விஷயங்களை செய்வதற்கும் நல்ல செயல்களை அரங்கேற்றம் செய்வதற்கும் சிலருக்கு உறங்கந்த நேரமாக இன்று கருதப்படுகிறது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. சிலருக்கு கடன் பிரச்சனையினால் சிறு சிறு தொந்தரவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது. ஆகவே இன்னைக்கு முடிந்தளவு கையில் ஏதாவது அமௌண்ட் இருந்தால் கண்டிப்பாக கடனை கட்டினீர்களால கடன் விரைவில் தீர்வதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. இன்று வாங்கிய கடன் பாக்கியை கட்டுவதற்கு மிகவும் உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. ஆகவே முடிந்தளவு இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்று ஏதாவது கடன் பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக அதை தீர்ப்பதற்கான முயற்சி செய்தீர்களானால் இன்று மிகவும் நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று வண்டி வாகனங்கள் அதாவது டிராவல்ஸ் வச்சு நடத்துகிறவர்களுக்கு இன்று மிகவும் லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று அவர்கள் எதிர்பார்த்த லாபத்தொகை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. ரியல் எஸ்டேட் செய்கிறவர்களுக்கு இன்று மிகவும் லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக வீடு வாங்க வேண்டிய சிலருக்கு இன்று ஒரு நல்ல இடத்தில் வீடு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. மேலும் சிலருக்கு ஏதாவது ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தால் கண்டிப்பாக இன்று தக்க மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொண்டீர்களானால் அதன் மூலம் இன்று பூரண குணம் அடைவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆரோக்கியம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. ஆகவே இந்த ஆரோக்கியம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று தேவையில்லாத வீண் அலைச்சலும் வீண் விரைய செலவுகளும் இன்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. ஆகவே இன்னைக்கு முடிந்தளவு இன்று வீண் அலைச்சலை முடிந்தளவு குறைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. இதனால் சில ஆரோக்கியம் சார்ந்து சில மருத்துவ செலவுகளும் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. முடிந்தளவு யாரிடம் பேசும்போதும் கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் கோபப்படாமல் நிதானத்துடன் பேசுவது மிகவும் நல்லது. அப்படியே நீங்கள் பேசுனீங்கன்னா கூட முடிந்தளவு கடுமையான சொற்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. யாரிடம் பேசினாலும் கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளை பேசினீர்களானால் இன்று உங்களுக்கு நன்மை தரும் நாளாகவே இன்று அமைகிறது. மேலும் சிலருக்கு வெளிநாட்டில் இருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. நீண்ட நாட்களாக வசூலாக வேண்டிய பண வரவு இன்று கண்டிப்பாக வர வேண்டிய ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது.
இன்று முன்பின் தெரியாத நபர்களிடம் கொஞ்சம் பழகுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அதே போல் முன்பின் தெரியாத இடங்களுக்கு கொஞ்சம் போகுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அப்படியே நீங்கள் சென்றீர்களானால் செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. அதனால் தேவையில்லாத வீண் விரய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. குடும்பத்தை பொறுத்தவரை இன்று மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது. குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல சுவையான உணவுகளை உண்டு இன்று மகிழ்ச்சிகரமான நாளாகவே இன்று அமையும். இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு. இதனால் இன்று உங்களுக்கு முன்னோர்கள் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து ஏதாவது பாக பிரிவினை செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. நன்றி நேயர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.